Hello everyone, welcome back to my channel. If you're new here, my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஃபவுண்டேஷன் வந்து எப்படி செலக்ட் பண்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் a moment to subscribe. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்கப்பில் பேசிக் எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் தான். அண்ட் மேக்கப் போடுறது கூட ரொம்ப ஈஸி. அண்ட் அதில் கரெக்ட் ஷேட் வந்து கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவலியே. ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலன்னா நான் இங்கே வந்து கொஞ்சம் டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். சரியா? ஒரு ரைட் ஃபவுண்டேஷன் எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனோட ரோல் வந்து என்னன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஃபவுண்டேஷன் போட்டோன்னே நம்ம வந்து ஃபேர் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதோடய ரோல் வந்து அது கிடையவே கிடையாது. ஃபவுண்டேஷன் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கு தானே தவிர நம்மளை வந்து ஃபேராக காட்டுறதுக்கோ நல்லா வந்து பிரைட்டாக காட்டுறதுக்கோ வந்து கிடையாது. அஃப்கோர்ஸ் பிரைட்டாக காட்டும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து பிம்பிள் ஸ்கார்ஸ் வந்து இருக்குது, கொஞ்சமாக டார்க் சர்க்கிள் வந்து இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை வந்து ஈவன் அவுட் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஃப்ளாலெஸ்ஸாக காட்டுமே தவிர என்னை வந்து ஃபேராக காட்டக்கூடாது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன்ன்றது வந்து. ரைட் ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கு வந்து மொத்தம் பேசிக் 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. அது என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட்டில் இப்போலாம் ஏகப்பட்ட ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை வந்து வச்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கின் டோன்னு சொல்லும் போது நம்ம கலர் அதை தான் வந்து ஸ்கின் டோன்னு சொல்கிறோம். அதை வந்து 3 பார்ட்ஸாக வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைட், செகண்ட் ஒன் மீடியம், தேர்ட் ஒன் டீப். இப்போ நான் வந்து மீடியம் ஸ்கின் டோனில் வந்து வருவேன். ஸோ நீங்களும் எந்த ஸ்கின் டோன் கீழே நீங்கள் வருவீங்கன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர் ஸ்கின் டோன், அதாவது லைட் அண்ட் டீப், இந்த 2 ஷேடில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் பக்கமே நான் வந்து போக மாட்டேன். மீடியம்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் ஷேட்ஸ்குள்ளே ஒரு 5-6 ஷேட்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே தான் நான் வந்து எதை செலக்ட் பண்ணுறதை முடிவு பண்ணேன். ஸோ இப்போ நமக்கு இவ்வளோ இருந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் இவ்வளோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்கின் டோன் வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து அண்டர்டோன் கண்டுபிடிக்க போகிறோம். அண்டர்டோனும் வந்து 3 கேட்டகரியாக பிடிப்பாங்க. ஒன்று வந்து வார்ம், இன்னொன்று கூல், இன்னொன்று வந்து நியூட்ரல். 3 கேட்டகரியாக பிடிப்பாங்க. அண்ட் அண்டர்டோன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய இந்த வெயின்ஸ் இருக்குல்ல, இந்த வெயின்ஸ் வந்து என்ன கலரில் இருக்குன்றதை பார்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் வார்ம் அண்டர்டோனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெயின்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். எனக்கு வந்து வார்ம் அண்டர்டோன், என்னோடய வெயின்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கூல் அண்டர்டோனாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வெயின்ஸ் வந்து பர்பிள் இல்லை ப்ளூ கலரில் வந்து இருக்கும். அண்ட் உங்களுடைய அண்டர்டோன் வந்து நியூட்ரலாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வெயின்ஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் க்ரீன் அண்ட் பர்பிளில் வந்து இருக்கும். ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கு ஸ்கின் டோன் தானே தேவை, அண்டர்டோன்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேவையை நான் அதை வச்சு ஈஸியாக நம்மளுடைய ஷேட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா வார்ம் அண்டர்டோன் இருக்கிறவங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து எல்லோ பேஸ்டாக இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் நான் இப்போ வந்து பேர் ஸ்கின்னில் தான் இருக்கேன். எந்த ஒரு மேக்கப்பும் போடலை. லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், மஸ்காரா போட்டிருக்கேன், காஜல் போட்டிருக்கேன், ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன். மற்றபடி என் ஸ்கின் வந்து பேர் ஸ்கின்னாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் நான் கொஞ்சம் எல்லோயிஷாக வந்து இருப்பேன். அண்ட் நீங்கள் வந்து கூல் அண்டர்டோனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிங்க் கலரில் வந்து இருப்பீங்க. அண்ட் நியூட்ரல் அண்டர்டோன்னா உங்களுக்கு வந்து 2 கலர்ஸுமே வந்து இருக்கும் உங்களுடைய ஸ்கின்னில் வந்து. அண்ட் உங்கள் ஃபவுண்டேஷனுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வார்ம் அண்டர்டோனாக இருக்கவங்களுக்கு வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும் ஃபவுண்டேஷன் வந்து. எல்லோ பேஸ்டு ஃபவுண்டேஷன் அதை வந்து சொல்லுவாங்க. அண்ட் கூல் அண்டர்டோனில் இருக்கவங்களுக்கு வந்து பிங்க் பேஸ்டு ஃபவுண்டேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் நியூட்ரல் அண்டர்டோனில் இருக்கவங்களுக்கு வந்து 2மே வந்து சூட் ஆகும். ஸோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இப்போ வந்து நம்ம 2வது ஸ்டெப்பையும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ஸ்கின் டைப். ஸ்கின் டைப்லேயுமே வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஆயிலி, ட்ரை அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லுமே வந்து ஆயிலாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லுமே வந்து ட்ரையாக தான் இருக்கும், எந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபீலுமே வந்து இருக்காது. காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டீ ஜோன் சொல்லக்கூடிய ஏரியாஸில் மட்டும் ஆயிலியாக இருக்கும். டீ ஜோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டீ ஜோன். இந்த ஏரியாவில் மட்டும் ஆயிலாக இருக்கும், மீதி ஏரியாவில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும். அவங்க தான் வந்து காம்பினேஷன் ஸ்கின். அண்ட் இந்த ஸ்கின் டைப்புக்கும் நம்ம வாங்கக்கூடிய ஃபவுண்டேஷனோட ஃபினிஷ்க்கும் வந்து நிறையவே வந்து ஒரு பாண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து இன்னுமே வந்து ஃபவுண்டேஷனில் வந்து ஆயில் பேஸ்ட் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு லூமினஸோ ஒரு டியூயி ஃபவுண்டேஷனோ வந்து வாங்கினோம் அப்படின்னா எனக்கு போட்டோடனே இன்னுமே வந்து எனக்கு ஆயிலியாக தான் தெரியும். ஸோ பார்க்க அது வந்து அவ்வளோ ப்ளீஸிங்காக வந்து இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷ் உள்ள ஃபவுண்டேஷன்ஸ் வந்து வாங்கணும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து
பவுடர் ஃபினிஷ், அதுக்கப்புறம் மேட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பார்த்து வாங்கணும். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனில் வந்து ஹைட்ரேட்டிங், மாய்ஸ்சரைசிங், இல்லுமினேட்டிங், டூயி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நம்ம வாங்கணும். உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனுமே வந்து சூட் ஆகும். ஆனால் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ட்ரையாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஹெவியாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்குலாம் எங்கே வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கான பேசிக்ஸ். நீங்கள் வாங்க போகிறது ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் தான் வாங்கணும். பட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த 3 பேசிக் ஸ்டெப்ஸ் படி உங்கள் ஸ்கின்னை வந்து அனலைஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்றதை வந்து தெளிவாக இருங்க. அண்ட் ஸ்டோர்லேயுமே உங்கள் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸை வந்து அவங்க சொல்லும் போது இந்த இடத்துல வந்து ஸ்வாட்சஸ் பண்ணி உங்களுடைய கரெக்ட் ஷேட்ஸை வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து இன்னுமே வந்து நிறைய ஃபவுண்டேஷன் வந்து வாங்கணும், அதுவும் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா www.foundation.com அப்படின்றத வந்து உங்கள் க்ரோமில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபவுண்டேஷனோடைய ஷேட் வந்து கேட்கும் அண்ட் அதோட பிராண்ட் வந்து கேட்கும். பட் அந்த ஷேடு வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக வந்து இருக்கணும். அண்ட் அதில் உங்கள் பர்ஃபெக்டான ஷேடை வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். அதில் வந்து ஏகப்பட்ட ஃபவுண்டேஷன், கன்சீலர், காம்பேக்டோட எக்ஸாக்ட் உங்களுடைய ஷேட்ஸ் வந்து அது கொடுக்கும். நம்ம அதை வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நான் அடிஷ்னல் ஸ்டெப் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதே foundation.comல நான் போயிட்டு என்னுடைய மெயிலுக்கு என்னுடைய ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் எல்லாம் வர வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் எந்த பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த பிராண்டோட எக்ஸாக்ட் ஷேட் என்னன்னு நான் வந்து பார்த்துக்குவேன். பார்த்துட்டு அதை வந்து யூடியூப்பில் போயிட்டு நான் வந்து அந்த ஷேடை வந்து சர்ச் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஷேடை வந்து யூஸ் பண்ணியிருக்க யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்து வருவாங்க. ஸோ அப்போ நான் பார்ப்பேன் அந்த யூடியூபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த யூடியூபர் வந்து நம்ம ஷேடில் வந்து நம்ம கலரில் வந்து இருக்காங்களான்னு பார்ப்பேன். ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் நான் அப்படி தான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இப்போ வந்து நான் வந்து 2 ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து என்னுடைய ஒரு ஷேட் லைட்டரான ஃபவுண்டேஷன் அண்ட் இது வந்து என்னோடய எக்ஸாக்ட் ஃபவுண்டேஷன் ஷேட். அண்ட் இது வந்து மேப்ளின் ஃபிட்மியோட மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து 310 சன் பீச். அண்ட் இது வந்து லாக்மியோட இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து 04. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்வாட்சஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா உண்டு. ஸோ நான் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிறேன். என்னோடய ஜா லைனில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது எனக்கு. இப்போ இது ஃபிட்மி. அப்படியே பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். எது வந்து நமக்கு எதுவுமே தெரியாமல் சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய ரைட் ஷேட். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து என் கையால் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா வந்து என்னோடய ஸ்கின்னோட சீம்லெஸ்ஸாக மேட்ச் ஆகிட்டு இது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நார்மலாக என் ஸ்கின்னுக்கு வந்துடும். பட் இருந்தாலும் இது வந்து கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் லைட்டர் ஷேட் தான் எனக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினச்சேன். ஸோ see you all in the next video. Until then, bye bye, take care.